குரட்டை வந்து ஒரு வியாதி. அத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இயற்கையா வந்து குரட்டை கிடையாது. இந்த குரட்டைங்கிறது எப்போ வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, நம்மளோட காமன் காஸ் வந்து வெயிட். ஒபிசிட்டி வந்து இன்னைக்கு பெரிய பிரச்சனை. உலகம் முழுக்க இன்னைக்கு ஒபிசிட்டி பெரிய பிரச்சனை. இப்ப நம்ம நாட்டுல கூட 40, 50% பேருக்கு வந்து ஒபிசிட்டி அதிகம் இருக்குங்கிறது ரீசன்ட் சர்வேலாம் சொல்லுது. இந்த ஒபிசிட்டி எப்படி கொழுப்பு வந்து வயித்துலயும், மத்த இடத்துலயும் கொழுப்பு உட்காருதோ, அதே மாரி மூச்சுக்குழாய்க்குள்ளேயும் கொழுப்பு உட்காருது. அப்ப அந்த கொழுப்பு உட்கார்றப்ப, நம்ம மூச்சுக்குழாயோட அளவு சைஸ் வந்து காற்று போற பாதை வந்து சுருங்கிருது. அப்ப பகல் நேரம் காற்று போறதுக்கு பிரச்சனை இல்ல. காற்று போயிருது. இரவு நேரம் தூங்குறப்ப என்ன ஆகும்னா, நம்ம மூச்சுக்குழாய் நம்ம உடம்புல இருக்க மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். அதனால தான் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். அப்ப ரிலாக்ஸ் ஆறப்ப, நம்ம மூச்சுக்குழாய் பாதையும் ரிலாக்ஸ் ஆறப்ப, அது ரொம்ப குறுகிருது. அப்ப குறுகுறப்ப அந்த சாஃப்ட் பேலட்ன்னு வாய்க்கு மேல பக்கம் இருக்கிற அந்த பேலட்டோட இது வைப்ரேஷன் தான் குரட்டை. அப்ப அது குறுக குறுக குரட்டை சத்தம் கூடிக்கிட்டே போகும். ஸோ ஒருத்தர் பெருசா குரட்டை விடுறாருன்னா, அந்த மூச்சுக்குழாய் ரொம்ப குறுகிருச்சுன்னு அர்த்தம். இப்ப இது குறுகுறது மாத்திரம் பிரச்சனை இல்ல. அந்த மூச்சுக்குழாயை சில டைம் அடைச்சிரும். இப்ப பெருசா குரட்டை விடுறவங்க அவங்க கூட படுக்கிறவங்கள்ட்ட கேட்டா, சார் குரட்டை சத்தம் கூடிக்கிட்டே போகுது. சில டைம் மூச்சே விட மாட்டேங்கிறார் சார். அப்படியே படுத்துடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெரிய சத்தம் வருது. அப்புறம் திருப்பி குரட்டை விட ஆரம்பிக்கிறாரு. இது ஆபத்தானது இல்லையா? இது ஆபத்து. இதுதான் ஆபத்து. இது வந்து அப்னியா. அப்ப காற்று வந்து அந்த நேரத்துல நம்ம நுரையீரலுக்கு செல்றதில்ல. அப்ப நுரையீரலுக்கு போறதுனால மூளைக்கு ஆக்சிஜன் போறதில்ல. மூளையால ஒரு 10, 15 செகண்ட் மேல ஆக்சிஜன் இல்லாம இருக்க முடியாது. ஆனாலும் மூளை முழிச்சிரும். நம்ம முழிக்க மாட்டோம். ஆனா மூளை முழிச்சிரும். ஸோ இந்த மூளை முழிக்கிறது ஒரே இரவுல 50லேருந்து 100லேருந்து 200 முறை கூட நடக்கும். அப்ப இந்த மூளை முழிச்சு தூங்குறதோட எஃபெக்ட் என்ன ஆகும்னா, அல்டிமேட்டா இது வந்து உடம்ப பாதிக்க ஆரம்பிக்கும். உடம்ப பாதிக்கிறப்ப ரத்த கொதிப்புக்கு காமனஸ்ட் காஸ் வந்து ஸ்லீப் அப்னியா. அப்ப இருதய பாதிப்பு வரும். இந்த மாதிரி பல பாதிப்புகள் உடம்புல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆண்மை குறைவு வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும். அப்ப குரட்டையை வந்து நம்ம வியாதியா முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி பண்றதுக்கு வழி பண்ணணும். சரி பண்றதுக்கு பெஸ்ட் வே வந்து எக்ஸசைஸ். திருப்பி அங்கே தான் வந்து சேர்றோம். வெயிட்டை குறைக்கிறது, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது, ரெகுலராக வாக் பண்ணுறது, நம்ம உயரத்துக்கு ஏற்ற வெயிட்டுக்கு வர்றது, இது பண்ணாலே பாதி பேருக்கு குரட்டை சரியாயிரும். அதை தாண்டி சரியில்லைன்னா சர்ஜரி தேவையில்லை. சிபேப்னு ஒரு மிஷின் இருக்குது. இப்போ சில பேருக்கு எக்ஸசைஸ் எவ்வளோ பண்ணாலும் குறையாது. இப்போ இல்லாட்டி சில பேருக்கு இயற்கையிலேயே அந்த மூச்சுக்குழாய் நேரோவாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணாலுமே குரட்டை இருக்கும். அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நைட் ஒரு சின்ன மிஷின் முகத்தில் மாட்டிட்டு தூங்கிடணும். அவ்வளோதான். அந்த மிஷினை மாட்டுறப்ப அது மூச்சுக்குழாயை விரிவடை செய்யும். காற்று வேணுங்கிற அளவு போகும். மூளை முழிக்காது. தூக்கம் வந்து நல்ல டீப் ஸ்லீப் போயிட்டு மேலே வந்துடுவாங்க. ஆனாலும் நார்மல் ஆயிடுவாங்க.